பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 40வது அதிகாரத்தில் பார்வோனின் அந்த மன்னனுடைய மாளிகையில் 2 முக்கியமான மனிதர்களை இந்த அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். ஒன்று அப்பம் சுடுவோர்களினுடைய தலைவன், இன்னொன்று மது பரிமாறுவோரினுடைய தலைவன். இந்த 2 பேருமே ஏதோ ஒரு பாவம் செய்ததனால் அவர்களையும் யோசேப்பு இருந்த சிறையிலே அவர்கள் அடைத்து விடுகிறார்கள். அங்கே அவர்கள் 2 கனவு காண்கிறார்கள். 2 பேருக்குமே கனவு வருகிறது. இந்த கனவை யார் விவரிப்பால் என்று புரியாமல் அவர்கள் தள்ளாடி கொண்டிருக்கும் பொழுது யோசேப்பு 2 கனவையும் மிக அருமையாக விவரிக்கிறார். அந்த விவரிப்பின் வழியாக இவர்கள் 2 பேருக்கும் எவ்வாறு யோசேப்பு சொன்னாரோ அதே போன்று நடப்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு இந்த மது பரிமாறுவனுடைய தலைவனை பார்த்து தன்னை பற்றி மறுபடியும் விவரிக்கிறார். நான் நல்லவன், நான் எந்த ஒரு பாவத்திற்காக இங்கு அடைக்கப்படவில்லை, அதனால் என்னை கொஞ்சம் உங்களுடைய மன்னிடம் எடுத்து சொல்லி இதிலிருந்து விடுவிக்க ஒரு தயை கூறுங்கள் என்பதையும், ஆனால் கடைசியில் முடிக்கும் பொழுது இந்த மது பரிமாறுவோருடைய தலைவன் அவனுடைய அந்த கனவின்படி மேலே ஒரு இடத்துக்கு சென்றிருந்தும் அவன் யோசேப்பை மறந்து விடுகிறான். என் அன்பு சகோதரமே, கண்டிப்பாக இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்பது உதவி செய்பவர்களை ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாது. அதோ இந்த மது பரிமாறுவனுடைய தலைவன் யோசேப்பு செய்த காரியத்தை துளிதும் நினைத்து பார்க்காமல் வாழ்ந்தான் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நினைவில் கொண்டு நமக்கு உதவி செய்த, நமக்கு நம்முடைய வாழ்க்கையை தூக்கிவிட்ட நல்ல மனிதர்களை நாம் மறந்திருக்கிறோமா? இல்லை, அவர்களை நினைத்து அவர்களுக்கு நம்மளால் முடிந்ததை நாம் செய்திருக்கிறோமா? நினைத்து பார்த்து இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம். இவை நிகழ்ந்த பின் எகிப்து மன்னனுக்கு மதி பரிமாறுவோனும் அப்பம் தயாரிப்போனும் தங்கள் தலைவனாகிய எகிப்தின் மன்னனுக்கு எதிராக குற்றம் செய்தனர். பார்வோன் தன் மது பரிமாறுவோரினுடைய தலைவனும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனும் ஆகிய 2 அதிகாரிகள் மீதும் கடும் கோபம் கொண்டு காவலர் தலைவன் வீட்டிலிருந்து சிறைச்சாலையில் அவர்களை அடைத்து வைத்தான். யோசேப்பு அடைக்கப்பட்டிருந்த இடமும் அதுவே. காவலர் தலைவனோ அவர்களை யோசேப்புடன் சிறையில் இருக்குமாறு குறித்தான். யோசேப்பும் அவர்களை கண்காணித்து வந்தார். அவர்கள் பல நாட்கள் சிறையில் இருந்தனர். எகிப்திய மன்னனால் சிறைப்பட்டிருந்த மது பரிமாறுவோன் அப்பம் தயாரிப்போன் இருவரும் ஒரே இரவில் கனவு கண்டனர். ஒவ்வொரு கனவும் வெவ்வேறு பொருள் கொண்டிருந்தது. காலையில் யோசேப்பு அவர்களிடம் வந்தபோது அவர்கள் இருக்க கண்டார். தம்முடன் தம் தலைவன் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த பார்வோனின் அதிகாரிகளை நோக்கி அவர், இவ்வாறு உங்கள் முகம் இவ்வளவு வாடியிருப்பதேன் என்று வினவினார். அவர்கள், நாங்கள் இருவரும் கனவு கண்டோம், அதை எங்களுக்கு விளக்கம் சொல்வோர் யாரும் இல்லை என்று பதில் கூறினர். யோசேப்பு அவர்களை நோக்கி, கனவுக்கு பொருள் சொல்வது கடவுளுக்கு உரியதல்லவா? என்னிடம் விவரமாக சொல்லுங்கள் என்றார். அப்போது மது பரிமாறுவோர் தலைவன் தன் கனவை பற்றி சொல்லத் தொடங்கினான். என் கனவில் ஒரு திராட்சை கொடி எனக்கு முன் தோன்றியது. அந்த திராட்சை கொடியில் 3 கிளைகள் இருந்தன. அவை அரும்பி பூத்து கொத்து கொத்தாக பழுக்க கண்டேன். என் கையில் பார்வோனினுடைய கிண்ணம் இருந்தது. நான் பழங்களை பறித்து பார்வோனினுடைய கிண்ணத்தில் பிழிந்து அந்த கிண்ணத்தின் பார்வோனின் கையில் கொடுத்தேன் என்றான். யோசேப்பு அவனை நோக்கி, கனவின் பொருள் இதுவே. 3 கிளைகளும் 3 நாட்களை குறிக்கும். இன்னும் 3 நாட்களில் பார்வோன் உன்னை தலை நிமிரச் செய்து உன்னை மீண்டும் முன்னைய அந்த பதவியில் அமர்த்துவான். முன்பு நீ பார்வோனுடைய மது பரிமாறுவோனாய் இருந்த அந்த காலத்தில் செய்தது போல அவன் கிண்ணத்தை அவன் கையில் கொடுப்பாய். உனக்கு வாழ்வு நலமாய் அமைந்த பின் என்னை மறவாமல் எனக்கு தயை காட்ட வேண்டுகிறேன். பார்வோனிடம் சொல்லி என்னை இச்சிறையிலிருந்து விடுவி, ஏனெனில் நான் எபிரேயனுடைய நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டேன். என்னை காவல் கிடங்கில் தள்ளிவிடும் அளவிற்கு நான் யாதொன்றும் செய்யவில்லை என்றான்.
யோசேப்பு இவ்வாறு தகுந்த விளக்கம் அளித்ததைக் கண்டு அப்பம் தயாரிப்போரின் தலைவன் அவரிடம், நானும் ஒரு கனவு கண்டேன். இதோ 3 அப்ப கூடைகள் என் தலையில் இருந்தன. மேற்கூடையில் பார்வோனுக்காக சுட்ட அந்த பலவகை அப்பங்கள் இருந்தன. பறவைகள் வந்து என் தலைமையில் இருந்த கூடையிலிருந்து அவற்றை தின்றுவிட்டன என்றான். அதற்கு யோசேப்பு, கனவின் பொருள் இதுவே. 3 கூடைகளும் 3 நாட்களை குறிக்கும். இன்னும் 3 நாட்களில் பார்வோன் உனது தலையை வெட்டி உன்னை கழுமரத்தில் ஏற்றுவான். பறவைகள் வந்து உன் சதையை தின்னும் என்றார். 3ஆம் நாள் பார்வோனினுடைய பிறந்த நாள் விழா. அன்று தன் அலுவலர் அனைவருக்கும் அவன் விருந்து அளித்தான். அந்த அலுவலர் முன்னிலையில் மது பரிமாறுவனுடைய தலைவன், அப்பம் தயாரிப்பவனுடைய தலைவன் ஆகிய இருவரின் தலைகளையும் நிமிர்த்தினான். மது பரிமாறுவனுடைய தலைவனை முன்னைய பதவிக்கு உயர்த்த, முன்பு போல் அவன் பார்வோனுடைய கையில் கிண்ணத்தை கொடுக்கலானான். ஆனால் அப்பம் தயாரிப்பவனுடைய தலைவனை பார்வோன் கழுமரத்தில் ஏற்றினான். யோசேப்பு அவர்களுக்கு விளக்கம் சொன்னபடியே இவ்வாறு நடந்தது. ஆனால் மது பரிமாறுவனுடைய தலைவன் யோசேப்பை பற்றிய நினைவே இல்லாமல் அவரை மறந்துவிட்டான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.